அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் நம்ம தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி வருகிறோம். அதைவிட சிறப்பு என்னன்னா, இப்ப காலைச்சக்கரம் நிகழ்வில் இதுவரை பங்கேற்ற அன்பர்கள் இன்று ஆசிரியர்களாக உயர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தியான பயிற்சியை அளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே சேலத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் ஐயா, நம்ம குழுவிலேயே நமக்கெல்லாம் ஒரு முதன்மையாக மூத்த அன்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கருத்துக்கள் கூறலேருந்து, அந்த வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கூறுறதுலேருந்து எல்லாத்துலயும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ நமக்கு தொடர்ந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அவர்களுடைய பணியை இன்று ஆசிரியர் அளவுக்கு உயர்த்தி இன்றைய நிகழ்வில் நமக்கு தியான வகுப்பை நமக்கு கத்துக் கொடுக்க இருக்கிறாங்க. ஆம், ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவர்களை வணங்குவோம். கண்டிப்பாக அவர்களுடைய இந்த பணி தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும். காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வணங்கி இந்த நேரத்திலே 9 மைய தியானத்தை நமக்கு ஏற்படுத்த இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே இந்த மார்கழி மாதம் நமக்கு அற்புதமான வேளையில் அவர்களுடைய இந்த பணி நமக்கு அனைவருக்கும் அற்புதமாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த இறை பிரபஞ்சத்தை வேண்டி 9 மைய தியானத்தை அளிக்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நான் இந்த காலை சக்கரத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இல்லை என்றாலும் ஒரு குறைந்த நாட்கள் தவிர்த்து எனக்கு கொஞ்சம் காலதாமதமாகத்தான் காலை சக்கரத்தினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 2 வருஷமா இந்த காலை சக்கரத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த காலை சக்கரத்தினுடைய தாத்பரியம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்கா, மக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம். இந்த காலை சக்கரத்தில் பல முறை நிறைய நண்பர்களுக்கு நானும் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாததினால் ஒரு சிலர் நிறைய பேர் இதுல சேர முடியாம இருக்கிறார்கள். ஒரு சிலர் நண்பர்கள் உடனடியாக சேர்ந்து அதனுடைய பயன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காலை சக்கரம் உண்மையிலேயே நம்ம மனித குலத்துக்கு அருமையான ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அத்துடன் இதை நடத்தி செல்லுகின்ற குணபாலன் ஐயா அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதருங்க. என்னை எந்த ஒரு புரோகிராமே எந்த விதமான தொய்வும் இல்லாம சீரும் சிறப்புமாக அழகா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட எந்த விதமான தொய்வும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகா நடத்திட்டு வர்றாரு. அவரை முதலில் வணங்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து அதை சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு வருகிறார். அத்துடன் இந்த காலச்சக்கரத்தில் இருக்கின்ற அன்பர்களும் மிகச்சிறந்த மனிதர்கள். எல்லாருமே அது நல்ல என்ன சொல்றது, நல்ல முதிர்ந்த நல்ல ஞானம் பெற்றவர்கள் தான் இதில் கலந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால காலைச்சக்கரம் மிகச்சிறந்த ஒரு விஷயங்க. ஸோ இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அத்துடன் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற குணபாலன் ஐயா கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு மிகச்சிறந்த வாய்ப்பு. அது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் முதலில் கிடைத்த இந்த முதலில் மக்களுக்கு என்னுடைய தகவல்கள் போய் சேருவதற்கு ஒரு வழிகாட்டியாக குணபாலன் ஐயா அமைந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா என் தாய் தந்தையருக்கு அடுத்தது அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதர். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த காலைச்சக்கரத்திலே குழுமி இருக்கின்ற அனைத்து மக்களும் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த காலைச்சக்கரத்திலே இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ரோட்டரி கிளப் அன்பர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் செயல்படுகின்ற இந்த தவமானது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த 9 மைய தவம். இந்த 9 மைய தவத்தை நாம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால், நம் உடலில் உள்ள 7 சக்ராஸ் இருக்கிறது. அந்த 7 சக்ராஸையும் மனதை வைத்து செயல்படும் போது சக்ராவுடன் இணைக்கப்பட்ட அனைத்து உள் உறுப்புகளின் இயக்க குறைபாடு மனிதனுக்கு நோய் என்று நாம் கருதுகிறோம். அந்த உள் உறுப்பு இயக்க குறைபாட்டை நிவர்த்தி செய்வது நம்ம எனர்ஜி சைக்கிள், அது எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சக்ராக்கள் நல்ல எல்லா சக்கராவும் நன்கு இயக்கம் பெற்றதுன்னா உள் உறுப்புகள் இயங்கும்.
உள் உறுப்புகள் இயங்கும் பொழுது, மனம் நல்லா சிறப்பாக இயங்கும். மனம் சிறப்பாக இயங்கும்போது எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே நேர்கோட்டில் இருக்கும். சிறப்பான வாழ்க்கை அமையும். அதனால் வந்து இந்த 9 மையத்தும் 9 மையம் என்றால் 7 சக்ரா உடலிலும், மீதி 2 சக்ராஸ் வந்து விண்வெளியிலும் அமைக்கப்பெற்று, மகரிஷி அவர்கள் அற்புதமான 9 மைய தவத்தை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். அந்த தவத்தை இன்று மக்களுக்கு நான் என் மூலியமாக காலச்சக்கர மக்களுக்கு வந்து சேருவதை வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த காலச்சக்கரத்தினுடைய இந்த நிகழ்வு வந்து எல்லோருக்கும் பயன்பெற வேண்டும் என்று இறையருளையும் உங்களையும் வேண்டி கேட்டுக்கொண்டு சக்கர 9 மைய தவத்தை நாம் இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம். நன்றி மக்களுக்கு. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி சிம்மகிரது அவர்களுக்கு வணக்கம். முதலில் நம் உடலில் உள்ள மூலாதார சக்கரத்தை நினைந்து தவம் இயற்றுவோம். அடுத்து சுவாதிஷ்டானம் தொப்புளிலிருந்து 4 இன்ச்சு கீழே சுவாதிஷ்டான சக்கரத்தில் மனதை வைத்து தவம் இயற்றுவோம்.
அடுத்து மணிபூரக சக்கரம் நம்மளுடைய உடலின் மையப்பகுதி தொப்புளிலே நினைவை வைத்து தவம் இயற்றுவோம். மணிபூரக சக்கரம். அடுத்து அநாகத சக்கரம். தொண்டைக்குழியிலிருந்து 4 இன்ச்சு கீழே நெஞ்சு பகுதியில் ஹிருதய சக்கரா என்று சொல்லுவாங்க. அந்த ஹிருதய சக்கரம் அநாகத சக்கராவில் நினைவை வைத்து தவம் இயற்றுவோம். அடுத்து விசுத்தி நம்முடைய கழுத்துப்பகுதியில் தொண்டைக்குழியில் சக்கரம் அமைந்துள்ளது. அந்த விசுத்தி சக்கரத்திலே மனதை வைத்து தவம் இயற்றுவோம்.
அடுத்து ஆக்னா சக்கரம் 2 புருவ மத்தியிலே நினைவை வைத்து தவம் இயற்றுவோம். ஆக்னா சக்கரம். அடுத்தது நமது உச்சி பகுதியில் உள்ள துரியம். துரியத்திலே நினைவை வைத்து தவம் இயற்றுவோம். உச்சி பகுதியில் சகசிரார சக்கரம் என்று சொல்லுவோம். சகசிராரத்திலே நினைவை வைத்து தவம் இயற்றுவோம். அடுத்து துரியத்தை தாண்டி சுத்த வெளியில் மனம் வைப்போம். நமது உச்சியிலிருந்து 1 அடி உயரத்திலே மனதை செலுத்தி சுத்த வெளியில் நினைவை செலுத்துவோம். அவற்றிலிருந்து மேல் போக போக நிலவு பெருகும். நிலவு ஒளி மிகச்சிறந்த பௌர்ணமி நிலவிலே நாம் பயணித்தால் எவ்வாறு இருக்குமோ அதனை கற்பனை செய்து நில ஒளியில் பயணம் செய்வோம். நில ஒளியிலிருந்து சூரியன் சூரியன் இருக்குமிடம் அதைச் சுற்றிலும் நினைவை செலுத்துவோம். சூரியனைச் சுற்றிலும் கோடான கோடி நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. அவற்றையெல்லாம் தன்னுடைய இயக்கத்தில் அதாவது இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அந்த சொத்த வெளியிலே மிக பரந்த வழியிலேயே நம் மனம் விரிந்து அமைவதாக அது சக்திகளம் என்று சொல்கின்றோம். பிரபஞ்சத்திலே நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு விரிகின்றதோ அந்த அளவுக்கு விரிந்து பறந்து நம்முடைய மனதை அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லா விதமான இயக்கம் கொண்டுள்ள அணுக்கள் உள்ள தொகுப்பில் சொத்த வெளியில் மனம் விரிந்து பறந்து அவற்றிலே மனதை லயிக்க செய்து அவற்றிலே நாம் தவம் செய்வோம். மனக்கண்ணால் நன்று நிலவு, சூரியன்,
அனைத்து நட்சத்திரங்களையும் மனக்கண்ணால் பார்த்து அவற்றிலே நாம் பரவி நிற்பதாக மனோபாவம் செய்து அவற்றிலே மனதை முழுவதுமாக லயிக்க செய்ய வேண்டும். முழுவதுமாக லயிக்க செய்து நம்முடைய தவம் வந்து தொடர்ந்து செயல்படுவதாக. சக்தி களத்திலிருந்து சிவகலம். சிவகலம் என்பது என்னவென்றால், இப்போ நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் இதுபோல உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் கடந்து பிரபஞ்சத்திலே விரிந்து கிடக்கின்ற அனைத்து இயங்குகின்ற அணுக்கள் எல்லாம் அவற்றையெல்லாம் கடந்து சுத்த வெளி, எந்த விதமான அணுக்களும் இல்லாமல் தூய சுத்த வெளியாக இருக்கின்ற வெட்ட வெளியில் மனம் விரிந்து பறந்து லயிக்க செய்ய வேண்டும். அதிலே நம்முடைய மனம் முழுவதுமாக ஈடுபட்டு அந்த சுத்த வெளியை எந்த விதமான அணுக்களும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் கடந்து சுத்த வெளியில் நம்முடைய மனதை லயிக்க செய்து தவம் இயற்றுவோம். பறந்து விரிந்து தூய சுத்த வெளியிலுள்ள மனதை மீண்டும் நம்மளுக்கு கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இது போன்ற பல கோள்கள் இருக்கின்ற சக்தி களத்திற்கு மீண்டும் திரும்பும் மனதை திருப்பி அங்கே லயிக்கச் செய்வோம். அங்கிருந்து நம்முடைய சூரியன் இருக்கின்ற பகுதி, சந்திரன் இருக்கின்ற பகுதி, அங்கிருந்து மீண்டும் தலை உச்சியிலிருந்து ஒரு அடி உயரத்திலே மனதை நிலைநிறுத்தி மீண்டும் உச்சி பகுதிக்கு நம்முடைய எண்ணங்களை, நினைவை கீழிறக்கி உச்சி பகுதியில் நிலைக்க செய்து தவம் இயற்றுவோம். விண்ணிலுள்ள அனைத்து கோள்களுடைய சக்தி அனைத்தும் நம்ம உச்சி வழியாக உடல் முழுவதும் பரவி அனைத்து சக்கரங்களுக்கும் பரவி அனைத்து சக்கரங்களுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து உறுப்புகளுக்கும்
பரவுவதாக பாவனை செய்து அவற்றை நாம் முழுவதுமாக உணர்வோம். பரந்த வெளியில் உள்ள அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் அனைத்து எனர்ஜி, அதாவது சக்தி அனைத்தும் நம் உடலிலே பரவி அனைத்து உள் உறுப்புகளையும் புத்துணர்ச்சி பெறுவதை நாம் நன்கு உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைவதாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைவதாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைவதாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரிசிம்மா அவர்களுக்கு ஒரு வணக்கம். இந்த நிலையிலிருந்து நம்முடன் இணைந்து வாழ்க்கை நடத்தும் வாழ்க்கை துணையை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக மனதில் இணைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். நம் உடன் பிறந்தோரை மனமாற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். ஊற்றார் உறவினர்களை அனைவரையும் மனதில் நினைத்து ஒவ்வொருவராக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்துவோம். நண்பர்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்துவோம். தினசரி தொழில்களிலே நம்முடன் ஈடுபடுகின்ற மேலாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் நம்ம சக ஊழியர்கள் அனைவரையும் மனமாற நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ எண்ணல் புரிவோர்கள், நம்மளை எதிரிகளாக நினைப்போர் அனைவரையும் மனம் திரிந்து அவர்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களை மனமாற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். கைகளை நன்றாக உரசி முகத்திலே படி செய்து கண்களை திறந்து உடல் முழுவதும் சக்தியை பரவ செய்து கொள்வோம். தவத்தினை நிறைவு செய்துள்ளோம். நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி, நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இந்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் 9 மைய தியானத்தை நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு குடுத்தாங்க. அ ஐயாவே நமக்கு வந்து ஆசீர் வாங்கி, நமக்கு இந்த நிகழ்ச்சிய ஏற்படுத்தி குடுத்த மாரியான ஒரு அற்புதமான நிகழ்வு. அ சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஐயா வந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. அவங்களுடைய பின்பலம் வந்து அவங்க துணைவியார்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்க துணைவியார் தான் இந்த அளவுக்கு ஐயாவுக்கு எந்த அளவுக்கு வயது முதிர்ந்த இருந்தாலும், அவங்களுடைய மனம் இன்னும் அந்த குழந்தை மனத்திலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை மனம் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அற்புதமா இந்த நிகழ்வ ஏற்படுத்தி குடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த நேரத்தில நம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள தெரிவிக்கணும். இன்றைய வேளையில் அந்த 9 மைய தியானத்தை நமக்கு அற்புதமாக வழங்கி, அனைவருக்கும் ஒரு நல்ல பேராற்றலை அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து, சிறப்பித்துக் கொடுத்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் அன்பர்கள் மூலம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அ தொடர்ந்து செஷன் ஆரம்பிக்க போகுது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வீரராகவன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் செயல் எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்களும் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வாழ்க வளமுடன். இன்றைய காலச்சக்கரம் 912வது நாள் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டரியன் டிஜி பாஸ்கரன் ஐயா அவர்களையும், மண்டல உதவி ஆளுநர் திரு சிவச்சந்திரன் ஐயா அவர்களையும், இந்த காலைச்சக்கரத்தை நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சேர்மன் திரு குணபாலன் மற்றும் அவர்களின் குழுவினருக்கும் அனைவரையும் வரவேற்று, இன்று காலை தியாக பயிற்சி சிறப்பாக அளித்த ஆசா நல்லசியாம் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்து, அடுத்ததாக பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும், அடுத்ததாக நமக்கு யோகாசன பயிற்சியை சிறப்பாக அளிக்க வந்திருக்கும் நல்லசியாம் ஐயா அவர்களையும், அடுத்ததாக காய்கறி மருத்துவம், நேற்றைய தலைப்பும் இன்றைய தலைப்பும் அதைவிட ஒரு அருமையானது காய்கறி மருத்துவம். ஏன்னா ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு விசேஷ குணம் நிறைந்தது. அந்த காய்கறி மருத்துவத்தை பற்றி சிறப்பாக நமக்கு சிறப்புரையாற்ற இருக்கும் அலமேலு மங்கை அம்மா அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துவிட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. பேராவூரணி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் சார்பாகவும் மற்றும் உறுப்பினர் சார்பாகவும்
வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். தங்களுடைய அன்பான இந்த காலை வேளையிலே ரோட்டரி இறை வணக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி அனைவருக்கும் காலை ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு வரவேற்பையும் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பேராவூரணி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி கண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தான். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்து நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்தை உச்சரிப்போம். ஆ, சின்மய முத்திரை ஊ, ஊ, ஆதிமுத்திரை ம். ம், வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க.
ரைட் லெக் நல்லா மடக்கி தாடையில் டச் பண்ணி மெதுவாக நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. பாதகஸ்தாசனம் முதல் நிலை. கைகளை மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. மீண்டும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். மெதுவா நேரா வந்துருங்க. மீண்டும் மூச்சுலுங்க. இப்ப மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே கொண்டு போங்க. அப்படியே கால் பெருவரில் பிடிச்சிடறோம். அடுத்து கணுக்கால பிடிங்க. பின்னாடி நம்ம உடலை எவ்வளவு கீழே இழுக்க முடியுமோ அந்த மாதிரி கீழே நல்லா இழுக்க. முட்டி வந்து காலை முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உடம்பு நல்லா கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா கைகளை நேர் கொண்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மறுபடியும் பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே இறக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். கைகள் மெதுவா மேல கொண்டு வரோம். மீண்டும் கைகள் நல்லா கோர்த்துட்டு பக்கவாட்டுல கோணாசனம் ரைட் சைடு பக்கவாட்டுல நல்லா வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துருங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே இடது பக்கம் வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துடும். நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க கைகளை. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். இடுப்புல கை வச்சுக்கங்க. ரைட் லெக்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வைங்க.
கைகளை மேல் உயர்த்தி கைகளை கோர்த்துக்கிறோம். நன்றாக எவ்வளவு மேல கொண்டு முடியுமோ அந்த மாதிரி மேல நல்லா உயர்த்திக்கிறோம். ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. ரைட் லெக் எடுத்து நேரா வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சில் விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு போய் வைங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு வச்சுட்டோம். கைகளை மேல உயர்த்தி கைகளை கோர்த்துக்குங்க. நல்லா மேல உயர்த்திடுங்க. லெஃப்ட் சைடு நன்றாக திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவா இடுப்புல கை வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடே வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். இப்போ ராஜகம்பீராசனம் செய்ய போறோம். காலை நல்லா அகலமா வச்சுக்கோங்க. காலை அகலமா வச்சுட்டு இடுப்புல கை வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க. ரைட் லெக்க நல்லா எல் பொசிஷன்ல நல்லா மடக்கிறோம். முட்டியை நல்லா மடக்கிறோம். முட்டியை மடக்கி நல்லா இடுப்பு கீழே இறக்கி நல்லா நேர் நிமிர்ந்து பார்த்து மேல கைகளை கோர்த்து நல்லா காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை கீழே இறக்கிடுங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சலுங்க. நீங்க மூச்சு இழுக்கும் போது நெஞ்சு கூடு நல்லா விரியணும். நுரையீரல் முழுவதும் சுவாசம் பெற்று மெதுவாக மூச்சு விடணும். இப்போ இடுப்புல கை வச்சு லெஃப்ட் சைடு நல்லா திரும்பிடுங்க. லெஃப்ட் லெக் முட்டியை நல்லா எல் பொசிஷன்ல நல்லா மடக்கிடுறோம். நல்லா நிமிர்ந்து நிக்கிறோம். கைகள் மெதுவா மேல உயர்த்துறோம். கைகள் கோர்த்துக்குங்க. நல்லா காலை ஸ்ட்ராங்கா வச்சு நல்லா ராஜ கம்பீரமா நிக்கணும். நாம 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நம்ம ஆசனங்கள்ல நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யும்போது நம்முடைய வயதானாலும் நம்முடைய இளமை தோற்றம் நல்லா இருக்கும். இளமையில எப்படி வேலை செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம நல்லா உற்சாகமா வேலையில ஈடுபட முடியும். நம்ம இளமை
மீண்டும் அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தோன்றும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம உடல்ல வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா ஆஹ், அழுத்தமா மையம் கொண்டு நம்முடைய அணுக்கள் திசுக்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அடுத்து கால நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. பறவை முகாசனம். கைகளை தரையில வச்சுட்டு நல்லா கைகளை மேல உயர்த்துங்க. மூச்சு நல்லா எடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கால் பெருவரல பிடிச்சிடறோம். மீண்டும் நல்லா உடம்ப முன்னாடி இழுத்து தலையை முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டுப்பாங்க. பாதகஸ்தாசனம், சாரி, பச்சிமோத்தாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்முடைய ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நீண்ட ஆயுள் பெறுவதற்கு இந்த பச்சிமோத்தாசனம் செய்யலாம். ஜீரண உறுப்புகளை நன்றாக பலப்படுத்தும். அப்படியே படுத்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு தொடங்க. கைகள் நல்லா பின்னாடி நீட்டிருங்க. அடுத்து 2 காலையும் மடக்கி பிடிச்சிருங்க. அர்த்த சக்கராசனம். 2 காலையும் மடக்கி பிடிச்சிட்டு நல்லா இடுப்பை நல்லா எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவா இடுப்பு கீழே இருக்கிறோம். கால நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. பவன முத்ராசனம். கால்களை மடக்கி நாங்க தாடை டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே கூட திரும்பிப்படுத்துறோம். தாடைக்கு கை வச்சு நல்லா மூச்சு விட்டு நன்றாக மூச்சு விடுங்க.
அப்படியே சோல்றதுக்கு ஏறி கலசை தேங்கி முட்டி ஓட்டு போடுறோம். நம்ம முதலையாசனம் செய்யறதுனால குப்புறப்படுத்து செய்யும்போது நம்ம ஜீரண உறுப்புகள் நல்லா வலிமையடையும். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் கண்ட்ரோலுக்கு வரும். நல்லா ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும். சின்முத்திரை வச்சுக்கங்க. நன்றாக மூச்சை தொடுங்க. அர்த்த ஒட்டகாசனம். பின்னாடி அப்படியே கை ஊனி இடுப்பை மேல தூக்கி தலை பின்னாடி கொண்டு போய் அப்படியே பின்னாடி கை வச்சிருங்க. இடுப்பை மேல தூக்குங்க. தலை பின்னாடி கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக சின்முத்திரை வச்சு மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு நெற்றி போட்ட கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு விட்டுட்டு மேல வாங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. ஓய்வு. கால நேரம் நீட்டிக்கிறோம். வஜ்ராசனம் உங்களால போட முடியல அப்படின்னா நீங்க அர்த்த பத்மாசனம் ஒரு காலை போட்டு இப்படி வச்சு தலையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் இடுப்புல லேசா மேல தூக்கி பயிற்சி பண்ணுங்க. மகாமுத்ரா செய்யும் போது அப்படியே பின்னாடி கை கட்டியோ அல்லது கை நீட்டியோ தலை கீழ் டச் பண்ணி பயிற்சி பண்ணிக்கலாங்க. சுகாசனத்துக்கு வந்துடணும். கால் நேரம் நீட்டி இருக்கு. காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. 2 கிளி சின்முத்திரை. ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. பெருவரில் வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு நன்றாக மூச்சு விடுறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றாக மூச்சை தொடரும். சின்முத்திரை. ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். மூச்சு காற்று மேலேயே கவனம் எல்லாம் வைங்க. கபாலபதி பயிற்சி செய்யறதுனால நம்முடைய மூச்சு வேகமா இறைக்க ஆரம்பிக்கும். மூச்சு மேல கவனம் வச்சு அமைதியா மூச்சு காற்றை கவனிக்கும் போது நம்முடைய காற்று நல்லா மெதுவா ரிலாக்ஸ் ஆகும். இதையும் நல்லா நார்மலா துடிக்க வரைக்கும் சுவாசத்தை கவனிக்கணும். அடுத்து மீண்டும்
பெருவரில் வச்சு பஸ்திரிகா உள்ள இழுத்து மூச்சு விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. நன்றாக சின்ன வச்சு நல்லா முடிச்சு. மூன்றாவது வச்சு ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு ஓய்வு. நன்றாக மூச்சு காணுங்க. மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. திருமண பஸ்திரிகா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே ஆனந்த முத்திரை வச்சு நேராக அமர்ந்து நன்றாக மூச்சை கவனித்து மெதுவாக சுவாசம். அப்படியே கால்கள் நீட்டி சாந்தியாசத்துல படுத்தணும். நேராக படுத்துருங்க. மூச்சு காற்று மேலேயே கவனம் வைங்க. உடல் எந்தவித இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் பேரண்டத்தின் மீது கவனம் வைத்து அமைதியாக சுவாசத்தை கவனிக்கணும். நாம் உடலும் மனமும் ஆரோக்கியமடைய தொடர்ந்து இப்பயிற்சியை நாம் கடைபிடிப்போம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காய்கறி மருத்துவம் பற்றி நமக்கு அற்புதமாக தொடர்ந்து நமக்கு அந்த செஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அலமேல் மங்கையம்மா அவர்கள். இன்றும் அதன் மருத்துவம் அதன் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க. இன்று காய்கறியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காய்கறின்னு வாங்கி சாப்பிட்ற மொழியே என்ன சத்துக்கள் இருக்கு, எந்த வகையில நம்ம அது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கிடையாது. அதனை பற்றியான ஒரு அற்புதமான விளக்கம் வந்து நமக்கு அற்புதமாக காய்கறி மருத்துவம் பற்றி விளக்கம் அளிக்க அலமேல் மங்கையம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில்
மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு காய்கறிகளின் மகத்துவத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இறைவனோட படைப்புல எல்லாமே அற்புதம் தான். அந்த அற்புதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உண்ற உணவுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அத வந்து இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாத்தி வடிவமைச்சு அத வந்து உணவா பார்க்காம சுவைக்காகவும் அழகுக்காகவும் பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் நமக்கு இன்றைக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருச்சு. நான் கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இதா இருக்கும். நான் பேசுறது கேக்குதுல்ல எல்லாருக்கும்? கேக்குதுமா, கேக்குதுமா. சரி, நன்றி. ஓகே, ஓகே. இன்றைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காய்கறி பார்க்கும்போது இந்த காய்கறியோட விஷயம் என்ன அப்படின்னா வாழைக்காய். வாழையடி வாழையாக வாழ வைப்பதற்கு அப்படின்றது சொல்லுவாங்க. எந்த ஒரு விசேஷங்களுக்கும் வாழை மரத்தை கட்டிடணும். முதல் வந்து நம்ம சுப நிகழ்ச்சியா அது பார்க்கும்போது பச்சை பசேர்னு அழகா இருக்கும். அடுத்து வாழை மரத்தை கட்டினா வாழை வந்து கொலை கொலையா தள்ளி அடுத்தடுத்த தலைமுறையை தர்றது மாதிரி நம்மளுடைய தலைமுறையும் தலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாழை மரத்தை தான் கட்டி வைப்பாங்க. ஒரு வீட்டுல வாழை மரம் கட்டினாலே அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு விசேஷ வீடு, மகிழ்ச்சியான வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். இன்னைக்கு அந்த வாழைக்காயோட மருத்துவத்தை பார்க்க போறோம். பொதுவா வாழைக்காய் எடுத்தா எதுக்காக எப்ப பயன்படுத்துவாங்க? மெயினா விரத காலத்துல பயன்படுத்துவாங்க. விரதங்களுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த திதி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண சாப்பாடு அப்படின்னா கத்திரிக்காய் வாழைக்காய் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த உணவுல வந்து சாம்பாரோட மெயினா கத்திரிக்காயும் வாழைக்காய் மட்டும்தான் காய்கறியாவே இருக்கும். நாளடைவுல வேற வேற காய்கறிகள் வரவும் அது எல்லாமே மாறி வந்துடுச்சு. அப்ப அந்த வாழைக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரத்த ஓட்ட மண்டலங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரத்த ஓட்ட மண்டலம் எங்கெல்லாம் இருக்கு? உடல் முழுவதுமே நிரம்பி இருக்கு. எங்க நம்மளுக்கு ரத்த ஓட்டம் ஓடலையோ அங்க தொந்தரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடும். அப்ப உடல் முழுவதுமே ஒரு விஷயங்களை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாழைக்காய் ஒரு அற்புதமான காயாக இருக்கு. இது என்ன சிறப்பு அப்படின்னா உடல் உடல் முழுவதும் ரத்த ஓட்டங்கள் ஓடும். அந்த ரத்த ஓட்டங்கள் எங்க தடைப்பட்டு இருந்தாலும் நமக்கு நோயா மாறும் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த தடைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக். இன்னைக்கு வந்து நிறைய ஆஞ்சியோங்கிற ஒரு மெத்தட் வந்து நிறைய இருக்கு. ஆஞ்சியோங்கிறது எதுக்காக பண்றாங்க? ரத்த ஓட்டங்கள்ல ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு அந்த உப்பு வந்து படிவமாகி முழுமையா வந்து இருதயத்துக்கும் சித்த பாகங்களுக்கும் செல்லாதனால வந்து உடனே அந்த பிளாக்கை எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெட் மாதிரி வச்சு செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கால்லையுமே இருக்கும்.
வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. நரம்புகள் ரொம்ப சுருண்டு சுருண்டு இருந்து அங்கேயுமே ரத்த நாளங்கள் அடைபட்டு இப்பெல்லாம் ஹார்ட்டுக்கு வந்து ஸ்டெட் வைக்கிறத விட காலுக்கு ஸ்டெட் வைக்கிறது அதிகமாயிடுச்சு. நிறைய இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு கூட ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து கால்ல ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணி அங்க ஸ்டெட் வச்சிருக்காரு சொல்லிட்டு. பொதுவா ஸ்டெட் வைக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உறுப்பு தன்னுடைய இடத்த விட்டு கலர ஆரம்பிக்குது, நகர ஆரம்பிக்குது. அதை நகட்டாம ஒரு குச்சியை வச்சு ஒரு மரமோ ஒரு வீடோ விழுக போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டையோ ஏதோ வச்சு கொஞ்ச நாளைக்கு வந்து நிப்பாட்டி வைப்பான். அந்த ஒரு செயலைத்தான் இங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் நம்மளுடைய உணவு முறைகள்லயோ வாழ்வியல் முறைகள்லயோ மாற்றம் இல்லைன்னா அந்த தொந்தரவுகள் வரதான் செய்யும். அப்ப இந்த வாழைக்காயோட அற்புதத்தை பார்த்தீங்க அப்படின்னா, வாழைக்காய தோலோட எடுத்து சீவி சாரி அந்த முனைய மட்டும் மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் அந்த முனைய கட் பண்ணிட்டு நல்லா பொடிய நறுக்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பச்சையா சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டினா ஜூஸா அடிச்சு கொடுங்க. ஏன்னா வாழைக்காவை ஒரு காய் இது வந்து பொதுவா வந்து ரொம்ப பிஞ்சி காய் தான் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. கல்யாண வீடுகள்ல கட்டிட்டு அந்த பிஞ்சா இருக்குன்னு அந்த காயெல்லாம் குப்பையில போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிடுவோம். அதுதான் ஒரு அற்புதமான மருந்து. அத வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில ஊற போட்டுட்டு மிக்சியில அடிச்சு ஜூஸ் ஆக்கிடுங்க. அதிகப்படியான கால் வெரிகோஸ் வெயின்ல இருந்தவங்களும் சரி, இல்ல இதுல ஹார்ட்ல அப்படி பிரச்சனை இருந்தாலும் சரி, 2 நேரம் குடிச்சு வரலாம். இல்ல ஒரு நேரம் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள்லயே அந்த அடைப்புகள்லாம் நல்லா மாறி. இதுக்கு மட்டும் கிடையாது, வலிப்பு நோயாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த அடிக்கடி வலிப்பு வருது. அந்த வலிப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்குமே ரத்த ஓட்டங்கள்ல வந்து என்னது குளிர்ச்சி அடைஞ்சு அங்கேயும் பாதிப்படையதான் செய்யும். வலிப்பு நோயாளிகளும் ஒரு நேரம் ஜூஸா இதை எடுக்கும்போது அவங்களுக்கும் ரத்த ஓட்ட மண்டலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நரம்ப பலப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது இந்த வாழைக்காய். இத வந்து நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அங்க அப்படின்னா வாயுவாதான் மாறும். நம்ம சொல்றது இப்ப மருந்தா பயன்படுத்துறது பச்சையான ஜூஸ். அப்புறம் ஏன் விரத காலத்துல வந்து அதை எடுக்கிறாங்க அப்படின்னா, விரத காலங்கள்ல எடுக்கும்போது அந்த காலை உணவு எடுக்காம மதியம் எடுக்காம மேக்சிமம் சாயந்தரம் தான் விரதம் விடுறது மாதிரி இருக்கும். அப்ப அங்க அந்த பசியாலேயோ ஒரு சில விஷயங்களால அந்த உள்ள வாயு தேங்கி இருக்கும். இதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாயுவை வந்து ஆசன வாயு மூலமா பிரிச்சு விட்டு அவங்களுக்கு உடல்ல தொந்தரவு இல்லாம வச்சுக்கணும். அதுக்காக தான் விரத காலங்களில் இதை முக்கியமான ஒரு காயா பயன்படுத்துவோம். ஏன்னா அப்ப வந்து அவங்க ஒரு நேர உணவு தான் எடுப்பாங்க. அதுக்கான ஒரு விஷயம். அப்ப மற்ற நேரங்கள்ல இது வந்து சரியா யாரும் மென்னோ செஞ்சு சாப்பிடாம செரிமானம் ஆகாம இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வாயுவை கூட்டக்கூடிய வேலையை தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த தொந்தரவு எல்லாம் கூடும்.
இல்ல இந்த வாழைக்காய் என்ன பண்ணலாம்னா, நல்லா பொடியா நறுக்கிட்டு, ஒரு 15 நிமிஷம் தண்ணீல ஊற வச்சுட்டு, எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு, தேங்காய் பூ துருவி போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க வந்து சமைச்ச வெஞ்சனம் எப்படி இருக்கோ, அது போலயே இருக்கும் உங்களுக்கு. அந்த ஊறல்லயே உங்களுக்கு வெந்தது மாரி ஆயிடும். அது வெந்நீர்லலாம் ஊற போட வேண்டாம். சாதாரண பச்சை தண்ணீல ஊற போட்டாலே போதும். இப்படி செஞ்சு பாருங்க. அத சாப்பாட்டுல சேர்த்து பாருங்க. வாழைக்காய் ஜூஸா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த மாரி எடுத்து கொடுங்க. ரொம்ப வந்து ஒரு அற்புதமா இருக்கும். வாழைக்காய பத்தின சந்தேகங்கள் இருந்தா மட்டும் கேளுங்க. நன்றிங்கம்மா. இன்றைக்கு வாழைக்காய பத்தி நமக்கு அற்புதமா வகுப்படுத்தாங்க. அத வாழைக்காய் இப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொண்டை இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா அவங்களால பேச முடியல. நன்றி. இன்றைய செஷன்ல நமக்கு அந்த வாழைக்காய் எப்படி அத வந்து பச்சையா பயன்படுத்தணும், அப்படிங்கிறத பத்தி ஒரு அருமையான விளக்கம். அதாவது வந்து வாழைக்காய் இதுவரைக்கும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி இருந்தாலும், உடலுக்கு ஒரு மருந்தாக வேணும் அப்படின்னாக்கா, எப்படி நம்ம அத பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு அற்புதமான விளக்கம் குடுத்தாங்க. அ அப்புறம் வாழைக்காய்க்கு வந்து இன்னொரு கருத்து கூட இருக்கும். அதாவது வாழ வைக்கும் காய். அந்த அளவுக்கு வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியத்த குடுக்குது. அது எந்த அளவுக்கு பேர்லயே வந்து அது வாழ வைக்கிற காய் தான் வாழைக்காய். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காய் வகையில அது முதன்மையானது. அதனால தான் நம்ம அம்மா சொல்ற மாரி அந்த கல்யாணத்துக்கு கூட அத வந்து வரவேற்புக்கு அந்த வாழைக்காய பயன்படுத்துவாங்க. அது மாரி முன்னோர்கள் என்பது வந்து நமக்கு சும்மா சொல்லல. ஒண்ணும் நமக்கு வந்து வாழ்வியல வந்து கத்துக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம தான் அத மறக்கடிச்சுட்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் அதை பின்பற்றி இன்னைய வாழைக்காய வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்த அலமேல் மங்கை அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி அதுல ஐயா. இப்ப அவங்க செஷன் எடுத்ததுல உங்களுக்கு சந்தேகங்கள் இன்னைக்கு வாழைக்காய பத்தி அற்புதமா எடுத்திருக்காங்க. இதற்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்மா. வணக்கம் மேம். பாண்டிச்சேரி. நீங்க அட்மிட் பண்ணீங்கம்மா. மியூட் ஆயிடுச்சு. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா, அந்த வாழைக்காய் தண்ணியில போட்டு கட் பண்ணி போட சொன்னீங்கல்ல, அந்த தண்ணிய வந்து பருக்கலாமா? இல்ல தண்ணி கொட்டிடணுமா இல்லையா கீழ? தண்ணி வேண்டாம் ஐயா. கீழ கொட்டிடுங்களா ஐயா. ஆ, சரிங்க. ஏன் அப்படின்னா, அந்த காரல் அந்த துவர்ப்பு இது இறங்கி அத கிளீன் பண்றதுக்காக தான் நம்ம போடுறோம். அதனால சரி, வந்து அத நீங்க கீழ போட்டுறலாம். கீழ சரி, போட்டுட்டு சரி. நீங்க அந்த ஜூஸாவோ, துவர்ப்பு பச்சையா நல்லது தானம்மா அது? சாப்பிடுறதுக்கு அது துவர்ப்பு இல்லையா வேண்டாம். அது வேண்டியதில்ல. அதனால ஆ, வேண்டியது. வெறுமனே காய மட்டும் சாப்பிட்டா போதும். 10 காய நிமிஷம் மட்டும் தண்ணியில போட்டு. எடுத்துக்கோங்க. ஆமாய்யா. சரி. ம். நன்றிம்மா. மேடம் ஜூஸ் நன்றிய்யா. சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்டுங்களா மேடம்? தாராளமா அப்படியே சாப்பிடலாம் ஐயா. அதான் சொன்னேன். ஒரு சரி 10, ரெடி 15 நிமிஷம் எடுத்துட்டு, நீங்க அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், தேங்காய் பூவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க சமைச்ச வாழைக்காய் மாரியே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் அந்த மாரியே இருக்கும். வித்தியாசமே தெரியாது. அந்த அளவு நல்லா இருக்கும். ஆனா பச்சை மிளகாய் நான் சாப்பிட்டேன். இப்ப காய்கறி தான் பச்சையா கட் பண்ணி தேன்ல தொட்டு சாப்பிடுவேங்க மேடம் நானு. இது மாதிரி தேங்காய் பூ இல்ல. பச்சை பிஞ்சு ம், வாழைக்காய் ம், கட் பண்ணி தேன்ல ம், நச்சு ம், வாழைக்காய் சாப்பிடுவேன் ம். காலையில. தேன்ல தொட்டும் சாப்பிடலாம். அதே மாரி தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னா, அந்த தேங்காய் எண்ணெய தொட்டும் சாப்பிடலாம். சரி வரலாம் தேங்காய் பூ எனக்கு நான் தேன்ல தொட்டு சாப்பிடுச்சு. பிஞ்சு வாழைக்காய் நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு வருவேன். 2 ரூபா 3 தேன்ல சரிங்க. கட் பண்ணி சாப்பிட்டுருவோங்க மேடம். நன்றி சரிங்க. மேடம். நன்றிய்யா. நன்றி. வணக்கங்கம்மா. நான் பன்னீர்செல்வம் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா.
வந்து இப்ப இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்கல்ல, இப்ப தவம் அதாவது விரத நாட்கள்ல காலையில மாலையில ம், சாப்பிடாம ம், இருந்துட்டு, ம், 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 ம். அந்த சமயத்துல கொஞ்சம் இந்த மயக்கம் மாரி அப்படி இப்படி ஏதாவது வந்ததுன்னா கூட, அதுக்கும் வந்து இது கேக்குங்களா? இல்ல வந்து இல்லையா? மயக்கம் வர்றதுங்கிறது வேற வந்து, அது பசியோட உணர்வுனாலயும் அந்த மாரி இருக்கலாம். அப்படி சரி. மயக்கம் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு உள்ள ஆகும். ஆ. நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டு செரிமானம் இல்லாம இருந்தாலும் கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். வயித்த பட்டினி போட்டாலும் ஆகும். சரிங்களா? ஓ! ஆ. அப்ப நம்ம என்ன சாப்பிடாம இருந்துட்டு, மதியமோ, சாயந்தரமோ தான் சாப்பிடுவோம். ஒரு நேரம் எடுப்போம். ஆமா, அப்ப ஆமா. அந்த கேஸ் ஃபார்மேஷன போக்குறதுக்கு தான் இந்த காய. அப்ப அந்த விரதத்துல அத சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கேஸ் வந்து வாய் வழியா வாசன வாய் ஆ, வழியாவோ பிரிஞ்சு, நம்மளுக்கு ஆ. வந்து தொந்தரவு ஏற்படுத்தாம நல்லா இருக்கும். சரி, சரி. அந்த கேஸ் ஃபார்மேஷனுக்கும் மயக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லைங்களா? அது அது இல்ல பசினால கூட இருக்கும்யா. பசியினால கூட இருக்கும். ஓகே, ஓகே. ம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. செந்தமிழ்ச்சன் பேசுறேம்மா. ஐயா அது வணக்கம் சொல்லுங்க. விரத காலத்துல வந்து பச்சையா சாப்பிடணுங்களாம்மா? இல்ல வந்து இதா எடுத்துக்கணுங்களாம்மா? வேக வச்சு சாப்பிடணுமாம்மா? ஐயா விரதத்துக்கு சமையல்ன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, வேக வச்சு எடுங்க. ம். மத்தபடி நீங்க வந்து பயன்படுத்தும்போது, மருந்தா பயன்படுத்தும்போது, நீங்க ம். வந்து தாராளமா வந்து பச்சையா எடுத்துக்கலாம். ம். நீங்க அத சொல்லல. அதான் கேட்டேன் நானு. அது அது திடீர்னு டவுட் ஆ ஆச்சு. சரிங்க. அதான் சரி. விரதத்துக்கு சொல்லி எடுக்கும்போது சமைச்சே சாப்பிடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றிங்க. அம்மா வணக்கம். மயில்வாணன் பேசுறேம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வாழைக்காய் வந்து ஏதாவது பூவம்பழம், மொந்தம், ரஸ்தாளி இது மாரி காய் சத்துகள் இருக்குதா? இல்ல எந்த காய் வேணாலும் சாப்பிடலாமா? எந்த அளவு சாப்பிடணும்? ஒரு காய ஒரு ஆள் தான் சாப்பிடணுமா? என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா ஒரு பிஞ்சிக்காய் ஒரு அளவு, ஒரு ஆளுக்கு ஒரு அளவு அவ்வளவுதான். சரிங்களா? வாழைக்காயில நம்ம நாட்டு வெரைட்டிஸ் அதாவது பொதுவா அந்தந்த பகுதியில வந்து ஒரு சில காய்கள் தான் ஒரு சில ஏரியால பூவம்பழம், ஒரு சில ஏரியால கற்பூரவள்ளி, ஒரு சில ஏரியால நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி காய் எடுத்தா போதும். நீங்க அது செவ்வாழையோ, நேந்திரமோ அந்த வாழைக்காய் எடுக்க தேவையில்ல. சின்ன பழமா இருக்கும் பார்த்தீங்களா? அதுல உள்ள வாழை பிஞ்சுகள எடுத்தீங்க அப்படின்னா பயன்படும். நன்றிங்கம்மா. இந்த நன்றி ஐயா. என்னோட இந்த பயணித்த அனைவருக்கும் எனது வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி அற்புத ஐயா. நன்றி. இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த பேராவூரணி ரோட்டரி சங்கத்திற்கும், குணபாலன் ஐயா அவருக்கும், எனது ஆசான் அவர்களுக்கும், அற்புதமான இன்னைக்கு தியான பயிற்சி கொடுத்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும், உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும், நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. இந்த வாழைக்காய் வந்து நம்ம பச்சையா எடுக்கும்போது கேஸ்ட்ரிக் ஆகாதா? கண்டிப்பா ஆகாதுயா. ஆகாது. கேஸ்ட்ரிக் எல்லாம் நீக்கி விட்டுரும். நான் கண்டிப்பா ஆகவே ஆகாது. நன்றி, நன்றி. நன்றி. வேறு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நேரம் நான் இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்துற பொருள் வாழைக்காய். அதுல வந்து வாழைக்காய்ல முதன்மையா நம்ம எடுக்கிறது வந்து வறுவல் தான். அதனால அத பத்தி கூட ஆமா. கேட்கலாம். வாழைக்காய்னா வறுவல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. எண்ணெய் விட்டு வறுக்கலாமா அப்படின்னு? அதுதான்யா என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு. ஆனா அந்த அடைப்பு தொந்தரவு உள்ளவங்க வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்காதீங்க. சாதாரணமா ஒரு ஆசைக்காக எடுக்குறீங்க, குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க, செய்றீங்க அப்படின்னா எடுங்க. அது வறுவலா தான் கிடையாது. அது வேக வச்சு நீங்க காயாவும் குடுத்துக்கிரலாம். அதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நல்ல மிளகு, சீரகம், பூண்டுலாம் தட்டி போட்டு குடுப்பாங்க. அப்பதான் அந்த வாயு வந்து இதாகாது அப்படிங்கிறதுக்காக, அந்த மாரி சமைக்க சொல்லுங்க. நீங்க மருந்தாவோ, உங்களுக்கு உடல் பயன்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா பச்சையா தான் எடுக்கணும். வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா.
அந்த மயக்கம் வரும்போது வந்து என்ன எடுத்துக்கலான்ட்டு ஒருத்தர் டவுட் கேட்டாங்க. அதுக்கு வந்து ஆ நம்ம லெமன்ல வந்து உப்பும் லைட்டா சர்க்கரையும் போட்டு குடிச்சுக்கலாங்களாங்கம்மா? பொதுவா நீராகாரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஐயா. நம்ம ஒரு மோரோ, தண்ணியோ அந்த மாதிரியமோ அதையும் உட்கார்ந்து சப்பி அதை விட ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அந்த நீரை வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியா எனர்ஜி கிடைச்சிரும். நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா நம்ம பச்சையா எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த உணவு சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் அதிக டைம் எடுத்துட்டு சாப்பிடணுமா? ஐயா 1 மணி நேரம் ஐயா. 1 மணி நேரம் கழிச்சு சமைச்ச உணவா இருந்தாலும் எடுத்துக்கணும், பச்சை உணவா இருந்தாலும் எடுத்துக்கணுமா? ஆமா ஐயா. ஆமா ஆமா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. வேறு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்க டைம் கொடுங்க. ஓகே வணக்கங்கம்மா. எல்லாம் வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பிஞ்சி காய் தான் பயன்படுத்தணுமா? வாழைக்காய் மருந்தா பயன்படுத்துறப்ப இல்ல பெரிய வாழைக்காய் கூட பயன்படுத்தலாமாம்மா? முதிர்ந்த காய கூட? ஆமா, பிஞ்சி காயில தான் அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நல்லா இருக்கு. அதனால வந்து பிஞ்சி காய் தான் ரொம்ப நல்லது. அது கிடைக்காத பட்சத்துல கொஞ்சம் பெருசு வேணா பயன்படுத்திக்குவாங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இதுக்கு முன்னாடி நிறைய காய்கறிகள் மருத்துவங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இதை யாராவது பயன்படுத்தி பார்த்திருக்கீங்களா? எதுவும் உணர்ந்திருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க. தொடர்ந்து அம்மா வந்து நமக்கு வந்து இந்த காய்கறி மருத்துவத்தை பத்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களா நடத்திட்டு இருக்காங்க. புதிய நண்பர்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாவும் இந்த செஷன்ல குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் காய்கறி மருத்துவத்த பத்தி சொன்னதுல, நெறைய சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன உங்களுக்கு அது அனுபவங்கள், சாப்பிட்டுருக்கீங்களா? அதோட பயன்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய தெளிவான விளக்கம் இருந்ததுன்னா, கண்டிப்பா சொல்லலாம். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மேடம் அதனால பைபாஸ் பண்ணா எடுக்கல சார். மேடம் இந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆஞ்சியோ பைபாஸ் சர்ஜரி அவங்க எல்லாம் ஆமாய்யா. வந்து எடுத்துக்கலாங்க. தாராளம் எடுக்கலாம்யா. அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட். அதெல்லாம் நாங்க கொடுத்தே பார்த்திருக்கோம். நல்ல ரிசல்ட். பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு இதை கொடுத்துலாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. தேவையில்லை, மருந்து மாத்திரையெல்லாம் கரைச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள்லயே எடுத்து பண்ணாங்க. அவங்க அந்த டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து இது சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு. சரிங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்போ வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். அது வயிறு புண்ணு சரிங்க. இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? ரொம்ப நாளா வயிறு புண்ணு, ஆசனா வாயில அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் புண்ணாகிறது இதனால இருக்கா? எனக்கு 2 மந்த் பேபி வேற இருக்கான். அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வெண்பூசணி ஜூஸும் மணத்தக்காளி சூப்பும் தான் பெஸ்டான விஷயம். குழந்தைக்கு இது அஃபெக்ட் ஆகாதுங்களாம்மா? எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் அதுவே குழந்தைக்கு போகும் இல்லையா? அதனால அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒண்ணுமே செய்யாது. நல்ல விஷயம் தான். குழந்தையோட வயிறும் சேர்ந்து சரியாகும். இப்போ எனக்கு புண்ணா இருக்கிறதுனால குழந்தைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குங்களா? கண்டிப்பாம்மா. அந்த குழந்தை வந்து சரியா தூங்காது. எந்நேரம் அழுதுகிட்டே இருக்கும், செய்யும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா அவங்களோட வயிறு சரியில்லாதனால இந்த பிரச்சனைகள் நடக்கும். இப்போ என்ன நீங்க டைம்ல வந்து முதல் சரி பண்ணக்கூடாது. காலையில வெறும் வயிற்றுல வந்து இது மணத்தக்காளி, கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் கசகசா போட்டு 2 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரா வத்த வச்சு குடிங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி போல வெண்பூசணிய ஜூஸ் அடிச்சு குடிங்க. அந்த பச்சையா உங்களுக்கு சேரல அப்படின்னா ஒரு சூப்பா வச்சு குடிச்சுக்கோங்க. சரிங்கம்மா. நன்றி.
நன்றி. அம்மா இன்றைய வணக்கம்மா. வகுப்பு முடிச்சுக்கலாமா? வணக்கம்மா. நன்றி நன்றி. வணக்கம்மா. கையெல்லாம் மரத்து போகுதுமா. ரொம்ப ஒரு 2 நாளாவே அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? சுகர் அது இருக்காமா? எதனால அது மாதிரி ஆகுது? இல்ல சுகர் இருக்கான்னு கேக்குறேன். சுகர்லாம் இல்லம்மா. சரி. அப்ப நீங்க வாழைக்காய் தாராளமா எடுக்கலாமா? சரிங்கம்மா. ஏன் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டங்கள் தடைப்படுற ஒரு விஷயம்தான். அதனால வாழைக்காவை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அல்சருக்கு வந்து மணத்தக்காளி வெண்ணெய் சொன்னீங்க போட்டு சாப்பிடலாம் சொன்னீங்க. மணத்தக்காளியா ஐயா, விட்டுட்டேன். மணத்தக்காளி, வெந்தயம், கசகசா. வெந்தயம், கசகசா. 3 சாப்பிடுங்களா மேடம்? 3ஐயும் நல்லா கொதிக்க வைக்கணும்யா. 2 டம்ளர் தண்ணியை விட்டு 1/2 டம்ளரா வத்த வச்சு அந்த சாறை மட்டும் குடிக்கணும். சரி சரி. நன்றிங்கம்மா. சிறப்பு. நன்றி. எல்லாரும் நல்ல உங்களுக்கு உண்டான கேள்விகளும் கேட்டீங்க. இன்றைய செஷனுக்கு உண்டான அற்புதமான ஒரு கேள்விகள் கேட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு வந்து அற்புதமா காய்கறிகளை பற்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து வீட்டுல நடக்கிற விஷயங்கள்ல காய்கறி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒரு சமையல்னாலே காய்கறிகள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு தினம் தினம் ஒவ்வொரு வீட்லயும் இருந்துட்டு இருக்கோம். அதனுடைய பயன்பாடுகள் என்ன? அதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி சிறப்பா சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு காய்கறியிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சமைச்சு சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு, அதை பச்சையா சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குது. அதாவது 2 வித தன்மைகள் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு அற்புதமா விளக்கம் குடுக்குறாங்க. அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியுமோ, அதை சார்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு, சாதாரண சமையலுக்கு என்ன எடுத்துக்க முடியுமோ, அது மாரியான விஷயங்கள அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கு தேவையான விஷயங்கள கையில் எடுத்து, அவரவர்களுக்கு தேவையான முறையில் ஆரோக்கியமான இந்த சமையல் முறைகளில் நம்ம இந்த வா அ வாழைக்காய் இன்று ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிய பத்தி நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது வெண்பூசணிய பத்தி நமக்கு தொடர்ந்து நெறைய விஷயங்கள வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வயிற்றுக்கு வந்து வெண்பூசணி மாரி ஒரு ஆரோக்கியமான உணவே கிடையாது. அப்படிங்கிற மாரி நமக்கு தொடர்ந்து செஷன்ல வந்து வெண்பூசணிய பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வெண்பூசணி என்பது வந்து ஒரு அ அழகு பார்க்கக்கூடிய பொருளாக வெளியில் வைக்கப்பட்டாலும், அது நமக்கு ஆரோக்கியமான பொருளாக இருக்கு என்பதை பற்றி நம்ம பல செஷன்ல அம்மா குடுத்திருக்கிறாங்க. அதே மாரி எல்லாரும் காய்கறிகள் நமக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு, ஒவ்வொருவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நமக்கு அற்புதமா இந்த செஷன கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த அலமேல் மங்கைம்மா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. லாஸ்ட் சொல்லுங்கம்மா. ஆமா, இது வந்து இப்ப நீங்க வாழைக்காய் சொன்னீங்கல்லம்மா, இது என்னென்ன நோய்க்கு வந்து பயன்படுத்தலாம்னு மட்டும் சொல்லுங்கம்மா. அதான் உடல்ல உள்ள ரத்த ஓட்டங்கள்ல எங்க அடைப்பு இருந்தாலும் நீக்கும். வலிப்பு நோய்க்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வெண்பூசணி கை கால் எவ்வளவு மரத்து போறதுலாம் சொல்லுங்க. கை கால் இப்ப மரத்து போகுதுலங்கம்மா, அதுக்கு வந்து இந்த ஜூஸ் ஆமா. சாப்பிட்டா குணமாகுமா? எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே நன்றிங்கம்மா. நன்றி. வெண்பூசணி, மணத்தக்காளி எவ்வளவு நாள் எடுத்துக்கணுமா? எவ்வளவு குவான்டிட்டில எடுத்துக்கணும் வெண்பூசணிய ஒரு ஆமா, நாளைக்கு? உங்களுக்கு அல்சரோடைய விஷயம் அதிகமா தானே இருக்கு. ஆமாங்க. சரிங்களா? நீங்க குறைந்தது ஒரு 21 நாளைக்கு எடுங்கம்மா. அந்த வெண்பூசணி எந்த அளவுக்கு மேம் எடுத்துக்கணும்? அந்த காய் எந்த அளவுக்கு எடுத்து ஒரு 100, 150 கிராம் எடுத்துக்கோங்க. அது சூப் மாதிரி கூட வச்சு மிளகு, சீரகம், மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆமா. அப்படி போடணுங்களா? இல்ல அவ்வளவுதான். வெந்தயம், கசகசா போட்டு எடுத்துக்கணுங்களா? இல்ல. அது மிளகு தக்காளிக்கு மட்டும்தான் வெந்தயம், கசகசா. இதுல வந்து வெறும் மிளகு, சீரகம், ஒரு கல்லு உப்பு மட்டும் போட்டுக்கோ. மணத்தக்காளிக்கு மட்டும் வெந்தயம், கசகசா. ஆமாம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா. அம்மா நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களாம்மா? ஆமாங்கய்யா, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கேன். காலை சக்கரம் குழுவுல இருக்கீங்களா நீங்க? ஒரு குரூப் இருக்கு. அதுல இருக்கீங்களா? இல்ல. இப்பதான் ஆட் பண்ணாங்க. 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. ஆட் ஆயிருக்கீங்களா? இருக்கீங்கல்ல? இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதுல கேட்டுங்க. அம்மாவும் இருக்காங்க. உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்கய்யா. இருந்தா நீங்க அதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. நன்றிங்கம்மா.
சரிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி மாவட்டம் துணையின் மாவட்ட ஆளுநர் டெல்லி எஸ். பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்வை நமக்கு பேராவூரணி ரோட்டரி சங்கத்தினர் இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக மார்கழி மாதம் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு வந்து பல்வேறு சிறப்புகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை எண்ணி இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் ரொம்ப சந்தோஷப்படவும் பெருமைப்படவும் நேரம் கொண்ட நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நமக்கு காலச்சக்கரத்தில் பங்கேற்ற அன்பர்கள் இன்று வந்து ஆசிரியர்களாக உயர்ந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு அற்புதமான தியான வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இந்த காலச்சக்கர அன்பர்கள் இதுல வந்து தினம் தினம் நமக்கு வகுப்பு எடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். தியான வகுப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு வகுப்புகள் எடுக்கவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி நம்ம அந்த நேரத்துல பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம கருதுகிறோம். நன்றி. அந்த வகையிலே இன்று நமக்கு ஆசிரியராக இந்த காலச்சக்கரத்தில் உயர்ந்து ஒரு தியான வகுப்பை அற்புதமாக கொடுத்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போன்று தினம் நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசார் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு காய்கறி மருத்துவத்தை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து அம்மையார் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி மருத்துவம் நம்ம செஷன்ல சொல்றதை விட நீங்க உங்கள் சந்தேகங்களை எல்லாத்தையுமே அப்பப்ப தீர்த்து வச்சு இன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு பெரிய ஒரு தீர்வை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்று நமக்கு வாழைக்காயை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அளித்து அதன் புரிதலையும் ஏற்படுத்தி அதன் மருத்துவத்தையும் நமக்கு சிறப்பாக விளக்கி கொடுத்த அலமேல் மங்கையம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலை முதுகெலும்பாய் அச்சாணியாய் இருந்து கொண்டு எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி தம்பி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க உயிர்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். லலிதாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். முடிவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.